மாறாத உறவுகளால் இனி ஏமாற வேண்டாம். ஏன்னா உங்களை தேடி வரப்போகும் அதே உறவுகள் காரணம் வாழ்க்கையில நீங்க அடைய போகும் உச்சம். ஆமாங்க, மாபெரும் உச்சத்தை தொடப்போகிறீர்கள். அதை கொடுக்க போகும் சூரிய பகவான் 3 மாதத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்தினா நீங்க பெயர் புகழோடு சேர்ந்து வருமான உச்சத்தையும் தொடுவீர்கள். அதை பற்றி தான் இந்த பதிவில் ஆகிறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் ஐஜாய் வித்மகே தண்டகஸ்தா இதுமிக தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய மகர ராசிக்கு நேரடி 7ஆம் வீடான கடகத்துல குரு உச்சமடைந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உச்ச குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வருடம் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள், திருமண வாழ்க்கை மற்றும் வேலை தொழில கண்டிப்பா நடக்கும். உறவுகளால மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். இதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் சூரியன் மிதுன ராசிலிருந்து பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு வந்து உச்ச குருவோடு இணைந்திருப்பார். ஆடி மாதம் முழுவதும் குரு சூரியனுடைய சேர்க்கை, அந்த 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய மகர ராசியை பார்க்கும். அப்போ இதனுடைய அடிப்படையில மகர ராசியில் பிறந்த ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் கண்டிப்பா திருமண வாழ்க்கை கவியோடு வரும். திருமண வாழ்க்கையில ஒரு திருப்பங்கள் ஏற்படும். உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் புரிந்து கொள்வார்கள். கணவன் மனைவிடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். உங்களை விட்டு விலகி போகணும்னு நினைச்சா அந்த வாழ்க்கை துணையே உங்களை விரும்பி வருவாங்க. காரணம், உங்களுக்கு புதிய அதிகாரம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், பொறுப்புகள் கிடைக்கும், வேலை தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், நிரந்தரமான ஒரு உத்தியோகம் வேலை கிடைக்கும். இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. சரிங்களா? அதே சூரியன் ஆவணி மாதம் அப்படியே பயிற்சி அடைஞ்சு சிம்ம ராசிக்கு போய் கேதுவோடு இணைகிறார். அது உங்களுக்கு 8ஆம் வீடு. அப்போ ஆயுள் பயம் வேண்டாம். அதே போல மறைமுகமான நோய் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏவல் பில்லி சூன்யம் செய்வன வசியம் கோளாறு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆவணி மாதத்துல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலமாக மறைமுகமான பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும். அந்த தெய்வமே சரி பண்ணி கொடுக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குல இருந்து விடுதலை அடைவீங்க. இதுக்கு வாய்ப்பு உண்டு. மிக மிக முக்கியமான ட்விஸ்ட், திருப்பம் நடக்கும். மிகப்பெரிய பிரச்சனை இருந்து விடுதலை அடைவீங்க. அந்த பிரச்சனை வெளியில சொல்ல முடியாத பிரச்சனையா இருக்கும். அதுல இருந்து நீங்க தப்பிப்பீங்க. அது கண்டிப்பா இந்த ஆவணி மாசத்துல நடக்கும். இதற்கு அடுத்தபடி அதே சூரியன் கன்னிராசியில போறாரு. சனியினுடைய நேரடி பார்வை கன்னிராசி மீது பெஞ்சது. அது உங்களுடைய மகர ராசிக்கு 9ஆம் வீடு. அப்போ கௌரவத்திற்கு உங்களுடைய மானத்திற்கு பங்கம் விளைவித்த சனிவனுடைய பார்வை மாறுது. ஏன்னா சூரியன் தடுக்கிறாரு. அப்போ இழந்த இடத்துல நல்ல ஒரு பெயர் கௌரவம் மீண்டும் கிடைக்கும். வாரிசு யோகம் கிடைக்கும். நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கும். உங்களை நம்பி மிக முக்கியமான பொறுப்புகள் அந்தஸ்து கிடைக்கும். அதே போல சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு. சோ இப்படிப்பட்ட வாய்ப்பு மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதனால் இனிமேல் நீங்க உறவுகளை நம்பி எதிர்பார்த்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களை தேடி வரப்போகும் உறவுகள். சரிங்களா? வாய்ப்பை பயன்படுத்திங்க. காலமும் கிரகமும் சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டுமே உருவாக்கி கொடுக்கும். நீங்க தான் உங்களுடைய முயற்சியும் உழைப்பையும் போடணும். போட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கை மாறும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடுகளை சனிக்கிழமை என்று தவறாமல் செய்யுங்க. மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்களை தெரிஞ்சுன்னு வச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சு